ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நாங்கள் நல்லா இருக்கிறோம். நீங்கள் நல்லா இருக்கணும்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கிறோம். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, நான் ஒடிசா வந்த வரைக்கும் சொல்லியிருப்பேன். நான் இங்கே வந்ததுக்கு அப்புறமேட்டு என்னோடய மேரேஜ்லாம் எப்படி நடந்துச்சு, அந்த மாதிரி விஷயத்தை இன்றைக்கி நான் உங்கள் கூட நான் ஷேர் பண்ண போகிறேன். இப்போ தான் என்னோடய வீடியோவை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏன் இதை நான் உங்ககிட்ட சொல்கிறேன்னா, எங்களுடைய சேனல் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணி எங்களுக்கு 2 வருஷம் கிட்ட ஆகுது. ஆல்ரெடி நான் தமிழ்நாட்டில் இருக்கும்போதே சேனலை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஆனால் ஒடிசா வந்ததுக்கப்புறமே வீடியோ போட முடியாத நிறைய சூழ்நிலைகள்னால நான் வீடியோ போடாமல் இருந்தேன். இப்போ தான் கொஞ்ச நாளாக ரெகுலராக நான் வீடியோ போட ஆரம்பிச்சிருக்கிறேன். உங்களால் தான் எனக்கு 1000 சப்ஸ்கிரைபர் கிடைச்சாங்க. அதற்காக நான் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். இதுக்கு அப்புறமேட்டையும் நாங்கள் தொடர்ந்து வீடியோ போடுவோம். நீங்கள் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருங்க. தொடர்ந்து எங்களோட வீடியோவை நீங்கள் பார்த்துக்கிட்டே இருங்க. இப்போவுமே 1500 சப்ஸ்கிரைபர்கிட்ட நம்ம வரப்போகிறோம். இதுக்கு எல்லாமே உங்களால் நினச்சா முடியும் இல்லைங்களா? என்னோடய சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பாருங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். தினமும் எங்களுடைய வீடியோவை நீங்கள் பாருங்கள். உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். என்னோடய ஹஸ்பண்ட் என்னை தமிழ்நாட்டிலேருந்து ஸ்ட்ரெயிட்டாக என்னை ஒடிசாவுக்கு தான் கூட்டிகிட்டு வந்தாங்க. அவங்க தமிழ்நாட்டில் எந்த ஒரு கம்பெனிலுமே என்னை வச்சது கிடையாது. அங்கே தமிழ்நாட்டு முறைப்படியுமே அவங்க என்னை மேரேஜ் பண்ணிக்கிட்டதுமே கிடையாது. அவங்க என்கிட்ட சொன்னது ஆல்ரெடி என்னென்னா, நான் உன்னை லவ் பண்ணி இங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டாக உன்னை என் வீட்டுக்கு தான் கூட்டிகிட்டு போவேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்போவுமே அவங்க அக்கா கிட்டே நான் ஹஸ்பண்டை லவ் பண்ணும்போது 2 டைம் நான் பேசியிருக்கிறேன். ஒரு டைம் எனக்கு உடம்பு சரியில்லாதப்போ பரவாயில்லையா, ஃபீவர் பரவாயில்லையான்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. இன்னொரு டைம் நீ ஒடிசாக்கு எப்போ வருவ அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. 2 டைம் அவங்க அக்கா கிட்ட நான் பேசியிருக்கேன். அதுக்காக வேண்டி நீங்கள் யாருமே நினைக்க வேண்டாம் அவங்க அக்காவுக்கு தமிழ் தெரியுமான்னு. உண்மைக்குமே தெரியாது. இங்கிலீஷ் ஓரளவு பேசுவாங்க. என் ஹஸ்பண்டுமேவும் என்னை தமிழ்நாட்டிலேருந்து இங்கே ஒடிசா கூட்டிகிட்டு வரும்போது லவ் பண்ணும்போதே என் ஹஸ்பண்டுக்கிட்ட கேட்டிருக்கிறேன், தமிழ்நாட்டிலேருந்து ஒடிசா போகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்னு சொல்லி கேட்டதுக்கு, பக்கத்தில் தான் ஆந்திரா பக்கத்துலன்னு சொல்லி சொன்னாங்க. இப்போமெல்லாம் ட்ரெயின் ரொம்ப சீக்கிரமாக போகுது, ரொம்ப சீக்கிரமாக வருது. 2வது நிறைய ட்ரெயினுமே விட்டுருக்காங்க. அப்போமெல்லாம் இவ்வளோ ட்ரெயின் கிடையாது. சரிங்களா? நாங்கள் தமிழ்நாட்டிலேருந்து ஒடிசாவுக்கு வர்றதுக்கு எங்களுக்கு 3 நாள் ஆணுச்சு. எங்களுடைய ஸ்டேஷன் பேர் கட்டக். அங்கே இறங்கணும். நாங்கள் காலையில் ஒரு 8, 7:30 மணி இருக்கும் இங்கே இறங்கும்போது. அங்கேருந்து பாதாம்பாடி அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு என் ஹஸ்பண்ட் என்னை பஸ்ஸில் தான் கூட்டிகிட்டு வந்தாங்க. அங்கேருந்து டவுன் எங்களுடைய டிஸ்ட்ரிக்ட். சரிங்களா? அங்கேயுமே என் ஹஸ்பண்ட் என்னை பஸ்ஸில் தான் கூட்டிகிட்டு வந்தாங்க. ஜும்புரிங்கிறது எங்களுடைய கிராமத்தோட பேர். நாங்கள் காய்கறி, மீன், பழங்கள் எதுவும் வாங்க போனால் அந்த பஜாருக்கு தான் போவோம். என் ஹஸ்பண்ட் என்னை அங்கே கூட்டிகிட்டு வரதுக்கு அப்போமெல்லாம் ரிச்சாக உண்டு. இப்போமெல்லாம் நிறையா ஆட்டோஸ் தான் இருக்குது. அப்போ பார்த்திங்கன்னா ரிச்சால் தான் என் ஹஸ்பண்ட் என்னை கூட்டிகிட்டு வந்தாங்க. அப்போமெல்லாம் ஒடிசா இப்போ 12 வருஷத்துக்கு முன்னாடி உள்ளதை நான் சொல்கிறேன். இப்போ நிறையா மாறி இருக்குது. கலாச்சாரங்களாக இருக்கட்டும், மற்ற விஷயங்கள்லாம் இப்போலாம் ரொம்ப மாறி இருக்குது. அப்போல்லாம் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க. என்னையே எங்கள் ஜும்புரியில் ஆட்டோவில் அங்கேருந்து நாங்கள் மார்க்கெட்லாம் போவோம்னு சொன்னோம் பார்த்தீங்களா? அங்கேருந்து இப்போ பாப்பாமே ஸ்கூல் கூட போகிறதுமே அந்த மார்க்கெட்டை தாண்டி தான் நான் கூட போவேன். அங்கேருந்து எங்கள் தெருவுக்குள்ளே என்னை கூட்டிகிட்டு போகும்போது ஒரு ஆட்டோவில் தான் கூட்டிகிட்டு வந்தாங்க. ஆட்டோவில் ஏறின உடனே என் ஹஸ்பண்ட் என்கிட்ட என்ன சொன்னாங்கன்னா, தலையில் அப்போ நான் தமிழ்நாட்டிலேருந்து ஸ்ட்ரெயிட்டாக இங்கே தான் வந்தோம். நான் சுடிதார் தான் போட்டு வந்திருந்தேனேவும். என் ஹஸ்பண்ட் என்கிட்ட என்ன சொன்னாங்கன்னா, தலையில் துணி வச்சுட்டு வரணும்னாங்க. ஆனால் லவ் பண்ணும்போதெல்லாம் இந்த மாதிரிலாம் இருக்கும்னு எங்களுக்கு தெரியாது. அப்போவுமே நம்ம கொஞ்சம் சின்ன வயசு, அந்த இதெல்லாம் நாங்கள் யோசிக்கவே இல்லை. நம்ம தமிழ்நாடுக்காரங்க எப்படி இருப்பாங்களோ அப்படியே தான் இருப்பாங்க. பாஷை மட்டும்தான் வேறுன்னு தான் நாங்கள் நினச்சோம். அதுக்கப்புறமேட்டு ஒரு வழி எங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்ததுக்கப்புறமேட்டு என் ஹஸ்பண்டோட அக்கா தான் என்னை கைப்பிடிச்சி வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு வந்தாங்க. என் ஹஸ்பண்ட் என்கிட்ட தமிழில் சில விஷயங்களை மட்டும் சொல்லியிருந்தாங்க. அது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்கே வந்ததுக்கப்புறமேட்டு எல்லாருடைய கால்லையும் விழ சொல்லியிருந்தாங்க. எல்லாருடைய கால்லையும் விழுந்து நானுமே ஆசீர்வாதம் வாங்கிக்கிட்டேன். என் ஹஸ்பண்டோட அக்கா தான் என்னை இங்கே வந்ததுக்கப்புறமேட்டு என்னை குளிக்க போச்சுலி எனக்கு சாரி இதெல்லாம் எனக்கு மாற்றி விட்டாங்க. நான் கம்பெனியில் வேலை பார்க்கும்போதேவும் அங்கே எனக்கு இருந்த சாரீ கொஞ்சம் ட்ரெஸ் எல்லாமே நாங்கள் கொண்டுட்டு வந்துருந்தேனேவும் என் ஹஸ்பண்டோட அக்கா தான் எனக்கு சப்போர்ட் பண்ணியிருந்தாங்களேவும். அப்போவுமேவும் என் ஹஸ்பண்டோட அக்கா என்னை வீட்டுக்கு கூட்டிகிட்டு ட்ரெஸ் எல்லாம் மாற்றி எல்லாமே முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டி எனக்காக வேண்டி பஜாரில் போய் என் ஹஸ்பண்டும் அவங்க அக்கா, அதாவது என் அண்ணியும் போய் எனக்கு வளையல், குங்குமம் எல்லாமே வாங்கிட்டு வந்தாங்க. ஏன்னா ஒடிசாவில் இங்கே கூட்டிகிட்டு வந்தவொடனே ரொம்ப நாள் வச்சுருக்கக்கூடாது. இங்குள்ள முறைப்படி நம்ம கல்யாணம் முடிக்கணும். ஆனால் கூட்டிகிட்டு வந்த அன்னைக்கேவும் குங்குமமும் வளையலும் நமக்கு ரொம்ப முக்கியங்கிறதுக்காக வேண்டி இங்கே குங்குமமும் வளையலும் என் ஹஸ்பண்டும் அவங்க அக்காவும் போய் வாங்கிட்டு அன்னைக்கு நைட்டுக்குள்ளேயே எனக்கு யூஸ் பண்ணி விட்டாங்க.
ஆனால் இங்கே உள்ள முறைப்படிங்கிறதுனால ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து கல்யாணம் முடிகிற வரைக்கும் யார்கிட்டையும் பார்த்துக்கிடக்கூடாது, யார்கிட்டையும் பேசிக்கக்கூடாது. இங்கே அவங்களுடைய இடத்துக்கு வந்ததுக்கு முன்னாடி அவங்க பேச்சை தான் நம்ம கேட்கணுங்கிறதுக்காக வேண்டி என் ஹஸ்பண்ட் வந்து அவங்க அம்மா அப்பா கூடயும், நான் வந்து அவங்க அக்கா தங்கச்சி கூடயும் தங்கியிருந்தேன். இங்கே வந்ததுக்கு அப்புறமேட்டையும் நிறைய பேர் என்னை பார்க்க வந்திருந்தப்போ என் ஹஸ்பண்ட் என்ன சொல்லியிருந்தாங்க, எல்லாருடைய காலையுமே நீ தலையில் நல்லா துணியை வச்சுட்டு எல்லாருடைய காலையும் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கணும் அப்படின்னு. அவங்க கல்லையாக இருக்கட்டும், என்னுடைய சின்ன மாமனார், மாமியார், அப்புறம் அவங்க சித்தி, அவங்க சித்தப்பா, அங்கே ஊரில் அக்கம் பக்கத்தில் உள்ளவங்க எல்லார் கையிலுமே விழுந்து நான் ஆசீர்வாதம் வாங்கி எல்லாமே இங்குள்ள முறைப்படி தான் எனக்கு நடந்துச்சு. என் ஹஸ்பண்டுமே என்கிட்ட என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, நீ இந்த மாதிரி நான் இறங்கின உடனேயும் என் மாமியார் மாமனோட ரியாக்ஷன் எப்படி இருந்துச்சுன்னா, இதுதான் பொண்ணாங்கிற மாதிரி பார்த்தாங்க. ஏன்னா நான் வந்து ரொம்ப கருப்பாக இருப்பேன், அப்பவும் சரி இப்போவும் சரி. அவங்க பையன் கொஞ்சம் கலருங்களா, அவங்களுக்கு வந்து இங்கே இருக்கிறவங்களுக்கு ஒடிசாக்கார பொண்ணுங்க வந்து ரொம்ப கலராக இருப்பாங்க. நம்ம கொஞ்சம் கருப்பாக இருக்கிறதுனால அவங்களுக்கே பார்த்தோன்னே ரொம்ப இதாகிட்டாங்க. எப்படின்னா, நீ நல்ல ஒரு பொண்ணை பார்த்து கூட்டிகிட்டு வந்திருக்கலாம், இப்படி கருப்பாக இருக்கிற பொண்ணை பார்த்து கூட்டிகிட்டு வந்துட்ட அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே பேசினாங்க. அப்போவுமே ஹஸ்பண்டோட அக்கா என்ன சொன்னாங்கன்னா, அவனுக்கு பிடிச்சிருக்கு, அவன் கூட்டிகிட்டு வந்திருக்கான், அதை பற்றி உங்களுக்கு எதுக்கு தேவையில்லாத பிரச்சனை அப்படின்னு சொல்லி பேசி முடிச்சிட்டாங்களேவும். ஆனால் என் ஹஸ்பண்ட் வந்து என்னை கல்யாணம் முடிக்கிறதுக்கு ரொம்ப ரிஸ்க் எடுத்து தான் கல்யாணம் முடித்தாங்க. எதுக்காக வேண்டி அப்படின்னா, ஒரு கல்யாண புடவை எடுக்கிறதுக்கு போகிறது கூட அவங்க அம்மா அவங்க அப்பா யாருமே அவங்க கூட போக மாட்டேன், அவங்க கூட சப்போர்ட் பண்ண மாட்டேன்ட்டாங்க. அவங்களுடைய அக்கா தான் என் ஹஸ்பண்ட் கூட எல்லா இடத்துக்கும் அலைஞ்சி செஞ்சு எல்லாமே பண்ணினாங்களேவும். இந்த வேலைகள் எல்லாமே நடந்துக்கிட்டே இருக்கும்போது கோயிலில் இங்கே வந்து நம்ம தமிழ்கார பொண்ணை கூட்டிகிட்டு வந்தாலோ, இல்லைன்னா இங்கேருந்து ஒடிசாக்கார பொண்ணு வேறு ஒரு ஒடிசாக்கார பசங்களே கூட்டிகிட்டு போனாலுமேவும் ஒன்று கல்யாணம் முடிஞ்சு ஊருக்கே சாப்பாடு போடணும். அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், கோயிலில் வந்து 5000 ரூபா நம்ம வந்து ஃபைன் கட்டணும். அது வந்து யார் எந்த பொண்ணை கூட்டிகிட்டு வந்தாலும் செஞ்சாலும் அந்த மாதிரி பண்ணுவாங்களேவும். என்னோடய ஹஸ்பண்டுக்கிட்ட அவங்க அம்மா அப்பா கிட்ட என் ஹஸ்பண்ட் போய் கேட்டதுக்கு, அது உன் இஷ்டம், எங்ககிட்ட எந்த காசுமே இல்லை, எங்களால் அந்த மாதிரி பண்ண முடியாதுன்ட்டாங்க. எங்ககிட்டயுமே பணம் கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு. அதனால் என் ஹஸ்பண்ட் என்ன சொல்லிட்டாங்கன்னா, பரவாயில்லம்மா, அப்போனா நம்ம சொந்தக்காரங்களுக்குள்ளே சொல்லி முடிச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு இங்கே அவங்களுடைய ஜாதிக்கு அவங்களுடைய கோத்திரத்துக்கும் நம்மளை மாற்றுவாங்க இல்லைங்களா, அப்போ வந்து பேர் மாற்றுவாங்க. என் பேர் மரியான்னு வச்சுருந்த பேர் எங்கள் அம்மா அப்பா வச்ச பேர் எனக்கு வந்து மரியான்னு வச்சுருந்தாங்க. என் ஹஸ்பண்ட் வந்து என்ன சொன்னாங்கன்னா, இங்கே உள்ள முறைப்படி பேர் மாற்றுவாங்க, உனக்கு எந்த பேர் வைக்கலாம்னு சொல்லி கேட்டது. எனக்கு அதுக்கு எந்த சம்மந்தமும் கிடையாதுன்னு சொல்லிட்டேன் நான். ஏன்னா எனக்கு அப்போம்லாம் இந்தளவுக்கு விவரம் பத்தாது. என் ஹஸ்பண்டோட அக்கா எனக்கு வந்து 2 பேர் வச்சுருந்தாங்க. ஒன்று வந்து ராணி ஜனா, இன்னொன்று வந்து ரஜஸ்மிதா ஜனான்னு. 2 பேருமே சீட்டில் பேர் எழுதி போட்டதுக்கு ராணி ஜனான்னு வந்துச்சு. இப்போ என்னுடைய பேருமே அதே பேரை தான் இப்போ என்னை வச்சுருப்பாங்க. ஆனால் இங்கே ஒடிசாவில் என்னை நிறைய பேர் கூப்பிட்றது வந்து மரியான்னு தான் கூப்பிடுவாங்க. யாருமே எனக்கு அந்த பேரை சொல்ல மாட்டாங்க. ஒருத்தங்க மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சவங்க, அவங்க மட்டும்தான் எனக்கு அந்த பேரை சொல்லி கூப்பிடுவாங்க. எல்லாருமே என் அம்மா அப்பா வச்ச பேர் மரியாங்கிற பேர் தான் என்னை யூஸ் பண்ணி கூப்பிடுவாங்க. என்னை மூணாநாத்து, நான் ஒடிசாவுக்கு வந்து மூணாநாத்து எங்கள் சொந்தக்காரங்களுக்குள்ளே மட்டும் வச்சு அவங்களுடைய ஜாதிக்கு என்னுடைய பேரை மாற்றி இங்கேயுமே ஆட்களை மட்டும் அவங்க சொந்தத்துக்குள்ளவங்களை மட்டும் கூப்பிட்டு எனக்கு மேரேஜ் பண்ணி வச்சுருந்தாங்களேவும். மேரேஜ்மே பண்ணதுக்கு அப்புறமேட்டி என் மாமியார் என் ஹஸ்பண்டுக்கிட்ட கேட்டதுன்னா, அவங்க வீட்டிலேருந்து எந்த ஒரு பொருளும் எந்த ஒரு செய்முறையுமே செய்ய மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டது தான். என் ஹஸ்பண்டுமே அந்தளவுக்குலாம் செய்கிறத நம்ம வந்து எதிர்பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா இங்கேயுமே அக்கம் பக்கத்தில் உள்ளவங்களாம் நிறைய பேர் கேட்டு குடும்பத்துக்குள்ளே பெரிய சண்டை, ரொம்ப பெரிய பிரச்சனை இந்த மாதிரிலாம் வந்துச்சு. பண வசதியுமே எங்களுக்கு இல்லாதப்போ கஷ்டம். ஏன்னா என் ஹஸ்பண்ட் வந்து ஒத்தைக்கு ஒரு பையன் இந்த வீட்டில். அப்படி இருந்துமே அவங்களோட சந்தோஷம் தான் முக்கியம்னு சொல்லி அவங்க யாருமே எதிர்பார்க்கவே இல்லை. இப்படி தமிழ்கார பொண்ணை கூட்டிகிட்டு வந்துட்டானே அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் அவங்க எல்லாருமே இருந்தாங்க. என் ஹஸ்பண்டும் கையில் பணம் இல்லை மரியா, நீ இங்கேயே இரு, நான் பக்கத்தில் ஒரு ஏரியா தான் புவனேஸ்வர் பக்கத்தில் ஒரு இடத்துல அவங்க வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. இங்கேருந்து போகிறதுக்கு 3 மணி நேரம் இல்லைன்னா 4 மணி நேரம் ஆகும். அவங்க அங்கே தான் வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. அங்கே அவங்க வேலை பார்த்துட்டு எனக்கு டெய்லி எனக்கு கால் பண்ணுவாங்க, நான் அவங்கக்கிட்ட பேசுவேன். அப்போவுமே இங்கே எனக்கு வந்து பெரிய விஷயமே ஒடிசாவில் வந்து நமக்கு மொழி தான் சரிங்களா. நமக்கு அது பேசுகிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அவங்க பேசுகிறத நம்ம கற்றுக்கிறதும் ரொம்ப ரொம்ப கஷ்டம். இந்த மாதிரியான நிறைய சூழ்நிலைகள் என்னை சுற்றி நடக்கும்போது அவங்கக்கிட்டேருந்து ஒடியா பாஷை கற்றுக்கிட்டு அவங்கக்கிட்ட பேசுகிறதுலாம் எனக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருந்து ரொம்ப சமாளிக்க முடியாத சூழ்நிலையில் தான் என் ஹஸ்பண்டுக்கு நான் கால் பண்ணி நான் அழுதேன். எனக்கு இந்த மாதிரி இருக்க முடியல, நீ வந்துரு, நம்ம 2 பேரும் தமிழ்நாட்டிலையாச்சும் போய் வேலை பார்த்துக்கலாம் அப்படின்னு. என் ஹஸ்பண்டுமே சொன்னாங்க, நான் இப்போ தான் வந்திருக்கேன், எனக்கு வண்டி காசு வேணும், 1 மாதம் நான் சேலரி வாங்கினதுக்கு அப்புறமேட்டு உன்னை வந்து கூட்டிகிட்டு போகிறேன்னு. அந்த 1 மாதத்துக்குள்ளங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் படாத பாடுபட்டிருக்கேன். எனக்கு நினைக்க முடியாத அளவுக்கு எனக்கு கஷ்டம்லாம் கொடுத்துருக்குறாங்க. ஏன்னா எனக்கு பேச தெரியாதுங்கிறதுக்காக வேண்டியுமேவும் என் ஹஸ்பண்ட் அக்காவுமேவும் தக்காளி எடுத்துகிட்டு வானா நான் கத்திரிக்காய் எடுத்துகிட்டு வருவேன், அவங்க கத்திரிக்காய் எடுத்துகிட்டு வான்னு சொன்னாங்கன்னா நான் உருளைக்கிழங்கு எடுத்துகிட்டு வருவேன். இந்த மாதிரி டயத்துலையுமேவும்
அவங்க என்னை பார்த்து என்னை சிரித்து என்னை நக்கல் பண்ணியிருக்கிறாங்க. அப்போம்லாம் நான் ரொம்ப கஷ்டப்பட்டு அழுதுட்டு இதுக்காக வேண்டி நம்ம ஒடியா பாஷையை கற்றுக்கிடணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டியவும் எண்ணி 2 மாதத்தில் இங்கே உள்ள பாஷையை கற்றுக்கிட்டேன். மற்றபடி எனக்கு யாருமே எதுவுமே சொல்லி கொடுத்தது கிடையாது. ஆனாலும் பொய் சொல்லக்கூடாது. என் ஹஸ்பண்டோட அக்கா வந்து எனக்கு காய்கறி பேரை வந்து எனக்கு ஓரளவு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. கீரை, தக்காளி, வெங்காயம் இதிலலாம் எனக்கு கொஞ்சம் சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்படி இருந்துமே இங்கே உள்ள சில பேர்களை சொல்லும்போது அது கொஞ்சம் தப்பான வார்த்தையாகவுமே எங்கள் வாயிலேருந்து வந்திருக்கும். நமக்கு அது தெரியாது. ஆனால் அவங்களுக்கு புரியுங்கிறதுனால நமக்கு சொல்லியும் கொடுக்க மாட்டாங்க, நீ பேசுகிற வார்த்தை தப்புன்னு. நம்மளை பார்த்து அவங்க நக்கல் பண்ணி சிரிக்க தான் செய்வாங்க. இந்த மாதிரி நிறைய அவமானம், நிறைய கஷ்டத்தெல்லாம் நான் இங்கே வந்து அனுபவிச்சிருக்கிறேன். அதெல்லாம் தாண்டி தான் என் ஹஸ்பண்ட் என்கிட்ட சொன்னாங்க, இங்கேருந்து நம்ம தமிழ்நாட்டுக்கே போயிடலான்னு. அதுக்கப்புறமேட்டு என் அம்மாக்கிட்டேயுமே நான் கால் பண்ணி சொன்னேன், இந்த மாதிரி தமிழ்நாட்டில் ஒரு ஈரோடில் ஒரு கம்பெனியில் நானும் என் ஹஸ்பண்டு வேலை பார்ப்போமா, நாங்கள் இருந்தேன்னா நீ என்னை பார்க்க வருவியா அப்படின்லாம் அம்மாட்ட கேட்டிருக்கேன். நான் ஒத்தைக்கு ஒரு பொண்ணு, அப்பா இல்லாமல் அம்மா வளர்த்தாங்க. இவ்வளோ கஷ்டப்பட்டு என்னை அம்மா வளர்த்துமே நான் இங்கே ஓடி வந்ததுனால தம்பி 2 பேருமே என்கிட்ட பேச மாட்டாங்க. அம்மாவுமே என்ன சொன்னாங்கன்னா, தம்பி 2 பேரும் சம்மதிக்கட்டும் பாப்பா, லேட்டாக ஆனாலும் பரவாயில்ல, அம்மா உன்னை பார்க்க வரேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அம்மாகிட்ட பேசுவாங்க, தம்பி பேச மாட்டான். தம்பி எப்போ பேச ஆரம்பித்தான் அப்படின்னா, தமிழ்நாட்டில் போய் நான் ஒரு 3 மாதம் 4 மாதம் கழித்து பெரிய பாப்பா என்னுடைய வயிற்றில் இதானதுக்கு அப்புறமேட்டு தான் தம்பி என்கிட்ட பேச ஆரம்பித்தானேவும். குறைஞ்சது ஒரு 6 மாதம் கழிச்சு தான் தம்பி என்கிட்ட பேசினான். அப்போவுமே தம்பிக்கிட்ட நான் வந்து சொல்லுவேன், நான் பண்ண தப்பு தாண்டா, என்னை பார்க்கவா செய்ய அப்படின்லாம் என் தம்பிகிட்ட சொல்லியிருக்கேன். சரிக்கா நீ எதுவும் நினைக்காத, நான் உன்னை பார்க்க வரேன் அப்படின்னு சொல்லிட்டு தம்பியுமே பார்க்க வந்தான். சின்ன தம்பி தான் எனக்கு மாப்பிள்ளை பார்த்துருந்தான் சென்னையில். அதனால் அவன் தான் எனக்கு ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதானேவும், இப்படி நான் உன்னை கஷ்டப்படுத்துறதுக்காக நீ இப்படி போன வச்சுலாம் அப்படிலாம் என்னை சொல்லி அழுதுருக்கான். அப்புறம் பாப்பாலாம் பிறந்தக்கப்புறமேட்டி அவள் வயிற்றில் உருவாகும் போதே அம்மாலாம் ஓரளவு இது பண்ணி எனக்கு வளகா போடுறது எல்லாமே அம்மா வீட்டில் தான். அதெல்லாம் நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். நான் இந்த மாதிரிலாம் கஷ்டப்பட்டுருக்குறோம். இதெல்லாம் நான் ஏன் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் அப்படின்னா, ஒடிசா பசங்களை கல்யாணம் பண்ணுறது வந்து ஈஸி இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஹஸ்பண்ட் வந்து நம்மளை ஒடிசாவில் விட்டுட்டு ஏன்னா ஒடிசாவில் வந்து வருமானங்க வந்து கம்மி. அவங்க தமிழ்நாட்டு ஸ்டேட்டில் தான் போய் அவங்க வேலை பார்ப்பாங்க. நம்மளை இங்கேருந்து கவனமாக கவனிச்சிக்கிறது நம்மளுடைய மாமியார் மாமனார் தான். அவங்களே இப்படி பண்ணாங்க அப்படின்னா நம்ம யாருடைய தயவில் நம்ம இங்கே இருப்போங்கிறது உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காகவும் தான் இந்த வீடியோ நான் சொல்கிறோம். நான் இங்கே வந்து இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டுருக்கிறேன் அப்படிங்கிறத உங்ககிட்ட தெரியப்படுத்தணுங்கிறது தான் என்னுடைய ஒரு இதாக இருந்துச்சு. நான் இங்கே வந்து பட்ட கஷ்டத்தை எல்லாத்தையுமே சொல்லியிருக்கிறேன். இது எல்லாமே உங்ககிட்ட சொல்ல வேண்டிய வார்த்தைங்கிறதுனால சொல்லியிருக்கிறேன். இதில் சொல்ல முடியாத வார்த்தைகளுமே இன்னும் நிறையா இருக்குது. நம்ம அவங்கள கல்யாணம் பண்ணிக்கிறது நமக்கு ஒரு பெரிய பிரச்சனையே கிடையாது. என் ஹஸ்பண்டுமே என்கிட்ட என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, நான் வீட்டுக்கு ஒத்தைக்கு ஒரு பையன், அம்மா அப்பா 1000 தப்பு பண்ணாலும் நான் அவங்களை விட்டுட்டு வர முடியாது. என்னதான் இருந்தாலும் அதே சமயத்தில் ஒன்றை லவ் பண்ணி கல்யாணம் முடிச்சதுனால நான் ஒன்றையும் விட்டுட்டு வர முடியாது. இப்போ ஏன் இந்த வார்த்தையை நான் உங்ககிட்ட சொல்கிறேன்னா, நிறைய பேர் எனக்கு கமெண்ட் பண்ணுறது என்னென்னா, அக்கா நீங்கள் இத்தனை வருஷம் தமிழ்நாடு இருந்துட்டீங்க, நீங்கள் அப்படியே இருந்திருக்கலாம், இப்போவும் போய் ஏன் அங்கே கஷ்டப்படுறீங்க அப்படின்னு சொல்லி தான் சொல்லியிருக்கிறீங்க. எங்களுடைய கஷ்டம் வந்து எப்போதுமே தீராத ஒரு கஷ்டம் ஃப்ரெண்ட்ஸ். முதல்ல அதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க. நாங்கள் தெரிஞ்சோ தெரியாமலோ இந்த தப்பு பண்ணிட்டோம். இதை இனிமேல் சரி பண்ண முடியாது, சரிங்களா? பண்ண முடியாது. அதோடு சேர்ந்து நான் அட்ஜஸ்ட் பண்ணி நான் வாழ்ந்து தான் ஆகணும். ஏன்னா என் ஹஸ்பண்ட் அப்போவுமே என்கிட்ட என்ன சொன்னாங்கன்னா, பாப்பாவாக இருக்கட்டும் இல்லை நமக்கு தம்பிங்களை பிறக்கட்டும், அவங்களுடைய லைஃப் வந்து செட்டில் ஆக போகிறது ஒடிசாவில் தான். குறிப்பிட்ட வருஷம் வரைக்கும் நீ தமிழ்நாட்டில் இருந்துக்கோ, அது வரைக்கும் உனக்காண்டி நான் தமிழ்நாட்டில் கஷ்டப்படுறேன், அதுக்கு பிறகு நீ அங்கே தான் போய் செட்டில் ஆகணும்னு சொல்லி என் ஹஸ்பண்ட் எனக்கு ஆல்ரெடி எனக்கு சொல்லிட்டாங்க. அதை நான் நிறைய வீடியோவில் சொல்கிறேன். ஆனால் சில பேர் என் மேலே உள்ள அக்கறையில் தான் அப்படி சொல்கிறீங்க. ஆனால் அது வந்து என்னோடய தலையெழுத்தா என்னமோ தெரில, அதை மாற்றிக்கிட முடியாது. அதனால் பாப்பாங்களுக்கு இத்தனை வருஷம்னு சொல்லி எனக்கு தமிழ்நாட்டில் டைம் கொடுத்தாங்க. அதுக்கு பிறகு அவங்க வந்து அதை ஒத்துக்கிடவே மாட்டேன்ட்டாங்க. அதனால் இப்போ வந்தாச்சு இங்கே. இன்னமும் எனக்கு நிறையா பிரச்சனைகள் இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் இங்கே. ஏன்னா எங்களுக்கு வீடு வாசல் கிடையாது, அதெல்லாம் கேட்டணும். பாப்பா 2 பேர், அவங்களோட 2 பேருடைய படிப்பாக இருக்கட்டும், அவங்களுடைய கல்யாண விஷயங்கள் எல்லாமே இனிமேல் தான் எங்களுக்கு எல்லாமே இருக்குது. அதுக்காக திரும்ப சொல்கிறேன், எங்களுடைய வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், தொடர்ந்து எங்களுடைய வீடியோவை பாருங்கள். நேற்றுக்குமே ஒரு சிஸ்டர் வந்து எனக்கு கமெண்ட் பண்ணியிருந்தேன்னா, அம்மாவை நல்லா பார்த்துக்கோங்கன்னு சொல்லியிருந்தீங்க. நீங்கள் சொல்கிறது எல்லாமே எனக்கு புரியுது. உங்களுக்கே தெரியும், ஒரு தகப்பன் இல்லாமல் ஒரு தாய் பிள்ளையை வளர்க்குறது எவ்வளோ கஷ்டங்கிறது. இப்போவுமே நான் அம்மாவை ஆனதுக்கு அப்புறமேட்டு அதெல்லாம் நிறையா நான் உணர்ந்துருக்கிறேன். இருந்தாலுமே இன்ன வரைக்குமே அம்மாவுக்குன்னு சொல்லி நான் வந்து எதுவுமே பெருசாக செஞ்சது கிடையாது. ஒருவேளை நான் லைஃப்பில் நல்லா செட்டில் ஆகிட்டேன் அப்படின்னா கண்டிப்பாகவே அம்மாவுக்கு என்னென்ன செய்ய முடியுமோ என்னால் எல்லாத்தையுமே நான் செய்வேன். என்ன செய்கிறேங்கிறதையும் நான் உங்ககிட்ட அப்பப்போ நான் ஷேர் பண்ணுவேன்.
இந்த மாதிரியான விஷயம்லாம் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சனோ அதை எல்லாத்தையுமே இப்போ நான் சொல்லியிருக்கிறேன். நெக்ஸ்ட்டு எந்த மாதிரியான வீடியோஸ் போடணுங்கிறதும் உங்களுக்கு ஏதாச்சும் இன்ட்ரெஸ்ட்டாக வீடியோ நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்குள்ள வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான். சப்போஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். பாய். நாளைக்கு நல்ல ஒரு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். வீட்டுக்குமே இன்றைக்கி வந்து கொஞ்சம் சொந்தக்காரங்க வந்திருக்குறாங்க. அதனால தான் இன்றைக்கி இந்த வீடியோ போட்டேன். இன்றைக்கி அவங்க என்னென்ன பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நாளைக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு கொடுக்குறேன். பாய்.